ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நான் உங்களானது அச்சிரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிக்ஸ். இந்த சைட் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் போலூர் தாலுக்கா கரிசம்பாடின்ற வில்லேஜ். இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 31க்கு 16ல ஒரு சூப்பரா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று பண்ண போறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லா ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல ஒரு சிம்பிளா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கஸ்டமர் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் நம்மளுக்கு கால் பண்ணி கேட்டிருந்தாரு. சரி வாங்க சார் நம்ம அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவரு நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம இப்போ லோக்கல்ல கட்டின பில்டிங்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு பிரிக்ஸையும் வந்து எப்படி இருக்கு குவாலிட்டிலாம் செக் பண்ணிட்டு ஓகே சார் எனக்கு பிரிக்ஸ் எப்போ கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருந்தாரு. அவரும் வந்து பேஸ்மெண்ட்லாம் ரெடி பண்ற வரைக்குள்ள நம்ம பிரிக்ஸை ரெடி பண்ணி அவருக்கு நம்ம டெலிவரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கொடுத்துட்டு நம்ம ஒர்க்கும் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 31க்கு 16 இதான் பில்டிங்கோட சைஸ். இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு, ஒரு போர்ட்டிகோ, ஒரு பெட்ரூம் இது 3 மட்டும் தான் வருது. இதுல வந்து நம்மளுக்கு வந்து கிச்சனோ அது மாதிரி இல்ல வந்து அட்டாச் டாய்லெட் அது மாதிரி எதுவும் இல்ல. இது வந்து சிம்பிளா ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ன்றதுனால கிச்சன்லாம் இல்லாம ஒரு 3 பார்ட்டா பிரிச்சு இத வந்து பண்ணி தரோம். ஃபுல்லாவே வந்து 9 இன்ச் யூஸ் பண்ணி இன்டர்லாக் பிரிக்ஸ்ல நம்ம பண்ணி தரோம். அது மாதிரி இந்த வீட்டுக்கு டோட்டலா நம்ம எத்தனை பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன பட்ஜெட் ஆச்சு, இது எல்லாமே இந்த வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சிம்பிள் பட்ஜெட்ல ஒரு சூப்பரா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டலாம். அது மாதிரி ஐடியா இருந்தவங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டிகோ ஒரு 9க்கு 14.5 இது எல்லாமே வந்து உள்கூடு. அதாவது உள்ளளவு சொல்றேன். அவுட்ரு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 10க்கு 16 அது மாதிரி வரும். உள்கூடு பார்த்தீங்கன்னா 9க்கு 14.5 போர்ட்டிகோ. ஹால் பார்த்தீங்கன்னா 10க்கு 14.5 பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10க்கு 14.5 சேம் இதே சைஸ் தான் பெட்ரூம் ஹாலு. இதுல பார்த்தீங்கன்னா ஹால்ல உங்களுக்கு வந்து ஒரு 2 விண்டோ 4க்கு 3ல ஒரு 2 விண்டோ வந்துரும். பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா ஒரு 2 விண்டோ வந்துரும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா டோட்டலா நம்ம வந்து ஒரு 4 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணி குடுத்துருக்கோம். ஒரு 8 லேபர யூஸ் பண்ணி 4 டேஸ்ல கம்ப்ளீட்டா ரூஃப் மட்டும் நம்ம போட்டு குடுத்துருக்கோம். கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பி. இது வந்து நம்ம பார்ட்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஆனா கஸ்டமர் வந்து சார் 6 இன்ச் வேண்டாம் எனக்கு ஃபுல்லாவே 9 இன்ச் போட்டு குடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாரி நம்மளும் போட்டு குடுத்துட்டோம். இதான் வீட்டோட பொசிஷனு. அது மாரி வந்து இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிரிக்ஸ் ஒர்க் மட்டும் தான் இந்த வீட்டுக்கு பண்ணியிருக்கோம். இந்த பில்த் பீமோ, காலமோ, லிண்டலோ, லேப்டோ, ரூஃபோ அந்த மாரி ஒர்க்லாம் நம்ம எதுவும் பண்ணல. இதுல இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிரிக்ஸ வந்து ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்றோம். இதான் நம்ம மெயின் கான்செப்ட். இதுல வந்து நம்ம லே பண்ண தெரியாத கஸ்டமருக்கு நம்ம வந்து அ எந்த ஏரியாவா இருந்தாலும் போயி நம்ம லே பண்ணி, பாயிண்டிங் ஒர்க் பண்ணி, பண்ணி குடுக்குறது, இது மாரி ஒர்க் எல்லாமே நம்ம வந்து கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி தரோம். நம்மளோட மெயின் கான்செப்ட் பிரிக்ஸ் சேல்ஸ் தான். ஸோ வந்து ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணி இன்டர்லாக் பிரிக்ஸ் நம்ம சேல் பண்றோம். ஸோ வந்து உங்களுக்கு இன்டர்லாக் பிரிக்ஸ் தேவைப்படுதுன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கூப்பிடுங்க. நம்ம நீங்க நினைக்கிற மாரி சூப்பரா இது மாரி ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்ம கண்டிப்பா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். நல்ல ஒரு குவாலிட்டியான பிரிக்ஸ வேணும்னா நீங்க ஆர்பிஎஸ் இன்டர்லாக்கு வாங்க. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரூஃப் மட்டும் லே பண்ணி குடுக்குறது மட்டும் வீடியோவா போட்டுருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பாயிண்டிங் ஒர்க்கு, பெயிண்ட் அடிச்சு ஃபினிஷ் பண்ண ஒர்க்கு இதெல்லாம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவா போடுவோம். கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்து வீடியோ வரும். பாருங்க. பார்த்து உங்க கனவுல கட்டி முடிங்க. ஓவராலா இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 காலம் போட்டு கஸ்டமர் வந்து பிளான் பண்ணியிருக்காரு. இது வந்து ஃபுல்லாவே வந்து ரேசிங் காலம் தான். நம்ம வந்து டோட்டலா எவ்வளோ பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்றத இப்ப பார்க்கலாம். நீங்க 9 இன்ச் பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்து 1600 பிரிக்ஸ் டோட்டலா யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டுக்கான பட்ஜெட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1,30,000 சார்ஜ் பண்ணியிருக்கோம். அதாவது பிரிக்ஸ் வந்து லோடிங், அன்லோடிங் பண்ணி, சைட்ல வந்து லே பண்ணி, நம்ம வந்து கம்ப்ளீட்டா முடிச்சு குடுத்துருக்கோம். இதுக்கான சார்ஜஸ் வந்து ரூ. 1,30,000 இருக்கு. இந்த வீடு எப்படி வந்திருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து அடுத்தது ஃபினிஷிங் வீடியோ போடுவோம். அதுவும் பாருங்க. இது மாரி சிம்பிளா ஒரு வீடு கட்டணும் சார். இல்ல வந்து பெருசா ஒரு ஒரு 15, 20 சதுரத்துல நல்ல பெரிய வீடா கட்டணும். இல்ல ஒரு காம்பவுண்ட் வால் பண்ணணும். இல்ல வந்து ஷெட் ஒர்க் பண்ணணும். இல்ல சின்னதா ஒரு பாத்ரூம் கட்டணும். எதுவா இருந்தாலும் டிஸ்பிளேல நம்பர் குடுத்துருக்கேன். கண்டிப்பா கூப்பிடுங்க. நம்ம வந்து பெஸ்ட்டா பண்ணி குடுக்கலாம். உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற மாரி நம்ம வந்து பெஸ்ட்டா பண்ணி குடுப்போம். ஸோ வந்து கமர்ஷியலா காம்பவுண்ட் வால் போனனாலும், நம்ம வந்து பெஸ்ட் பிரைஸ்ல உங்களுக்கு சூப்பரா பண்ணி குடுக்கலாம். மத்த நீங்க பிரிக்ஸ் ஒர்க்குக்கு பார்க்கும்போது, இந்த இன்டர்லாக்ல வரும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பட்ஜெட்ல சூப்பரா அமையும். ஓகே. தேங்க் யூ நண்பர்களே. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ நண்பர்களே. பாய்.